எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பல நானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பல நானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே.
அல்லேலூயா. ராஜா, நீர் செய்த நன்மைக்கு என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தேவனே, நீர் எவ்வளவு நல்லவராய், வல்லவராய், மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராஜா, நீர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் என்னத்தை செய்ய முடியும்? தாவீது சொல்லுகிறார், நீர் செய்த நன்மைகளுக்கு நான் என்னத்தை செய்வேன்? ஆனால் ஒன்றை மாத்திரம் செய்வேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஏன் அவர் ராஜாவாக இருந்தால் கூட அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவன் நடத்துகிற விதமே அற்புதமாக இருக்குது. நான் ஏன் இதை எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த ஆராதனை குறித்தே கவனமாக இருக்கிறோம், இந்த ஆராதனை குறித்தே பேசி வருகிறோம் என்று சொன்னால், இதுதான் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்றி கடன். இந்த உலகத்தில் நம்ம என்னத்தங்க கொடுத்து அவருக்கு நம்ம பிரதிபலன் செலுத்த முடியும்? ஆனால் ஒன்றை மாத்திரம்தான் செய்ய முடியும். அவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது, நம்ம உதடுகளாகிய அந்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது தேவன் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஒரு மனுஷனை பிரியப்படுத்துறதுன்னா எதை வேணா செய்யலாம், பணத்தை கொடுக்கலாம், அல்லது அவனுக்கு உதவி செய்யலாம். என்ன செஞ்சாலும் அவனுக்கு திருப்தி ஆயிரும். ஏதோ ஒரு பணத்தை கொடுத்தால் கூட சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு பணம் கிடைச்சதுன்னு சொல்லி. ஆனால் தேவனை நாம் பிரியப்படுத்தும் பொழுது நாம் ஸ்தோத்திர பலி இடுக வேண்டும், நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், அந்த தேவனை நாம் துதிக்க வேண்டும், அந்த தேவனை நாம் போற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் தேவனே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே நல்லவராய் இருக்கிறதுனால தான் இந்த நாளிலும் நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டதினால்தான் ஆண்டவரே நாங்கள் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். உம்மாலே அன்றி எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாத தகப்பனே. என் தேவன், நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, தூயாதி தூயவரே, ராஜாதி ராஜனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வானாதி வானம் கொள்ளாதவரே, உம்மை நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த ஸ்தோத்திர பலிகளையும் இந்த துதிகளையும் என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உண்மை தேவனின் தன்மை, அதாவது உண்மை தேவனின் தன்மைன்னு சொல்லிட்டு 2 டாபிக் பார்த்தோம். ஒன்று உபாகமத்திலிருந்து எடுத்து பார்த்தோம் ஒரு டாபிக், 2வது 1 கொரிந்தியர் 1-9 வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு அந்த உண்மை தேவனுடைய தன்மையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, அந்த உண்மை தேவனுடைய தன்மை காப்பதில் உண்மையாக இருக்கிறார். என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால், அழைப்பில் உண்மையாக இருக்கிறார், காப்பதில் உண்மையாக இருக்கிறார், மன்னிப்பதிலே உண்மையாக இருக்கிறார். அவர் சொன்னார், அதை செய்தார். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வாசனங்களை எல்லாம் தேவன் நம்மளை அங்கீகரிக்கணும். இந்த வேத வசனங்களை நாம் ஆராயும் பொழுது
இதை தியானிக்கும் பொழுது தேவன் நம்மளோடு கூட இடைப்படணும், தேவன் நம்மளோடு கூட பேசணும். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வேத வசனங்களை நாங்கள் ஆராயும் பொழுது என் தேவன் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்காவது ஒருவருக்கு, யாருக்காவது ஒருவருக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய இருதயத்திலே பிரதிபலிக்கணும் அப்பா. தகப்பனே, எத்தனையோ ஆண்டவரே கர்த்தாவே இந்த யூடியூப்களில் எல்லாம் அநேக காரியங்கள் வருகிறது, அநேக சேனல்கள் இருக்கிறது, வீணாக பிள்ளைகளை அழிக்கிற சேனல்கள் இருக்கிறது. ஆனால் உருவாக்குகிறது கொஞ்சம்தான் இருக்கிறது. ஆனால் தேவன் அந்த கொஞ்சத்திலே அநேகரை கர்த்தர் நீங்க ரட்சிக்கும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவது நம்ம பார்க்க இருக்குது பார்த்தீங்கன்னா தேவ தன்மையில அழைப்பதில் உண்மை. இந்த அழைப்பதில் உண்மையிலே இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவது 1 கொரிந்தியர் 1:9 நான் வாசிக்கிறேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். யாரோடு கூட ஐக்கியமா இருக்கணும்? இயேசுவோடு கூட ஐக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மை அழைத்த தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்படி எகிப்து தேசத்திலே கொண்டு வந்தார், கானான் தேசத்திற்கு கொண்டு போவதற்கு எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தாரோ, இன்றைக்கு பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மளை அழைத்து கொண்டு வந்தாரோ, அந்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த உண்மை உள்ள தேவன் தான் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்க போகிறார்? பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க போகிறார். அவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் ஒரு நாள் நிச்சயமாக பார்ப்போம். கர்த்தர் எப்படி நம்மளை கொண்டு சேர்க்க போகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை அங்கீகரிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. இங்கிலீஷ்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. The God is faithful, by whom ye were called unto the fellowship of his Son, Jesus Christ our Lord. எல்லாம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. God is faithful. உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் பாருங்க. என்ன சொல்றார் பாருங்க. Ye were called unto the fellowship of his Son. அவரோடு கூட ஐக்கியம் உள்ள ஆண்டவரோடு கூட fellowship of his Son, கர்த்தருடைய பிள்ளை அழகாக சொல்கிறார் பாருங்க. அவரோடு கூட நாம் ஐக்கியப்படுவதற்காக கர்த்தர் இந்த ஐக்கியத்தை விரும்புகிறார். பிதா இந்த ஐக்கியத்தை விரும்புகிறார். ஆகையினால் தான் இந்த நாளிலும் தேவன், இவ்வளவு வல்லமை உள்ள தேவன் நம்மை யாரிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார்? அந்த உண்மையுள்ள தேவன், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை பாருங்க. ஏசாயா 49:7. இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தரின் நிமித்தம் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தம் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த நாளிலும் பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். அந்த இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? ஏன் அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார்? இயேசு எல்லாரையும் கரங்களை விரித்து அழைக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அழைக்கிறவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார்? இந்த பாவ குழியில இருந்து நம்மளை தூக்கி எடுத்த அந்த தேவன் நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் எப்படி சிலுவை மரணம் வரையிலும் அவர் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்னதுல உண்மை உள்ளவராய் இருந்தார். அவர் சொன்னார், சத்ருவை சிநேகிங்கள் என்று சொன்னார். உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொன்னார். உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொன்னார். எல்லோரையும் மன்னிக்கிற தன்மை உள்ளவராய் இருந்தார்.
அதனால்தான் சிலுவை மரணத்திலே கூட அவர் சொல்லுகிறார், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் இருக்கிறார்களே, இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார் பிதாவின் இடத்திலே. ஏனென்று சொன்னால் அவர் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு நொடி பொழுதிலே அவர்கள் எல்லோருமே பஸ்மமாய் விடுவார்கள். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் அவர். காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன். இந்த மனுஷன் எந்த எம்மாத்திரம். சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த உண்மையுள்ள தேவன் அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார். இன்றைக்கும் அநேகராலே அநேகருக்கு பாடுபடுகிறவர்களையும் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களையும் சிலர் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு தீமை செய்கிறவருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இது எவ்வளவு பெரிய காரியங்க. எப்படிப்பட்ட உபதேசத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. இதை ஒருவன் கை கொண்டால் அவன் இந்த உலகத்திலே ஒருவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினாலே இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்க. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தை எங்கேயாவது யாருக்காவது ஒருவருக்காவது நிச்சயமாகவே அது கிரியை செய்கிறதா இருக்கும். ஏனென்று சொன்னால் வசனம் வீணாக திரும்பாது. அது செய்ய வேண்டிய வேலையை செய்துவிட்டு தான் திரும்பும். சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த தேவன் நமக்காக வந்தவர், நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார். ஆனாலும் அவரை பார்த்து எல்லோரும் ஒரு நாள் அவரை பார்த்து எல்லோரும் பிரமிப்படைவார்கள். அவர்களை குத்தினவர்களும் காண்பார்கள். அந்த நாளிலே எல்லாரும் ஐயோ இவரையா நாம் துன்புறுத்தினோம் என்று சொல்லி புலம்பி அழுகிற காலம் நிச்சயமாகவே வர இருக்கிறது பிரியமானவர்களே. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு துன்புறுத்தினவர்களும் அநேகருக்கு இடர்கள் செய்தவர்களும் நிச்சயமாக ஒரு நாள் அவர் வருகையிலே எல்லோரும் புலம்ப போகிறார்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமாய் நம்முடைய தேவனா இருக்கிறார். இன்னொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் அழைத்தவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் பாருங்க. ரோமர் 8:28 பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி இன்றைக்கு ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நம்மளுடைய நீதி அல்ல, நாம் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல. அவர் நம்மை குறித்து தீர்மானத்தினாலே அவர் நம்மளை அழைக்கிறவராயிருக்கிறார். அவர் தீர்மானம் பண்ணியதுனால தான் இந்த மகனை அழைக்கணும். ரட்சிப்பு சும்மா விளையாட்டா கிடைக்கவே கிடைக்காதுங்க. கோடி கோடியா பணம் கொடுத்தா கூட ரட்சிப்பு கிடைக்காது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து தீர்மானம் பண்ணினார் என்று சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்து நம்மளை குறித்து முன்குறித்தார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் நம்மளை அழைக்கிறவராயிருப்பார். அவர் அழைக்கிறவர் எப்படி அழைக்கிறார் பாருங்க. ரோமர் 8:28 அன்பு, அதாவது அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு. இன்னைக்கு அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் கேட்டீங்கன்னா பேர் கிறிஸ்துவர்களா இருப்பார்கள். நானும் கிறிஸ்டியன், நானும் சர்ச்சுக்கு போறேன். நீ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அநேக பிரிவினைகள் இருக்கிறது. நான் இந்த சபையை சார்ந்தவன், நான் அந்த சபையை சார்ந்தவன், இந்த டெனாமினேஷனை சார்ந்தவன், அந்த டெனாமினேஷனை சார்ந்தவன் என்று சொல்லி பிரிவினைகள் அநேகம் இருக்கிறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இது என்னன்னா, ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என்னவா இருக்குது, நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. நாம் அழைக்கப்பட்டு இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிறோமா, தேர்ந்தெடுக்கப்பட்ட லிஸ்ட்ல இருக்கிறோமா, அல்லது நாம் பெயர் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோமா, அல்லது தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அடுத்த வசனத்தை, இன்னொரு வசனத்தை பாருங்க.
எவர்களை முன்குறித்தாரோ, அதே ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ, அவர் முன்குறித்தார் என்று சொன்னால் அவர்களை அழைக்கிறார். அவர்களை அழைத்தார் என்று சொன்னால் அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறார். அவர்களை நீதிமான்களாக மாற்றினார் என்று சொன்னால் அவர்களை மகிமைப்படுத்துகிறார். நீங்க பாருங்க எத்தனை பெரிய ஸ்லாக்கியங்க இது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்தால் கூட சரி, ஒரு நொடி பொழுதிலே அவன் மறுரூபமாக்கப்படுகிறான். அவன் நீதிமானாக மாற்றப்படுகிறான். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஸ்லாக்கியம் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. நேற்றைய வரைக்கும் ஒரு பெரிய பாவியாக இருக்கிறவன் கூட இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாக மாறுகிறான்? நீதிமானாக மாற்றப்படுகிறான். அவன் பாவி என்று சொல்லும் பொழுது அவன் நீதிமானாக மாற்றப்படுகிறான். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு முதலாவது பார்த்த டாபிக்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அழைக்கிற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால்தான் நம்மளை அழைத்த தேவன் எப்படி நம்மளை நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தி கொண்டு வருகிறார். இது அழைத்தது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நம்மளை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்தி எந்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போவதற்கு தேவன் முற்றும் முடிய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளில் பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க சிலர் அழைக்கப்பட்டவர்களுக்கு பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல சோதனைகள் அவர்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நீங்க மனிதர்களை பார்க்கலாம். பல மனிதர்கள் என்ன செய்வார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவர்கள் என்ற போர்வையில பல தவறான காரியங்களை செய்வார்கள். இதையெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து விடுவோம். நமக்கு வருகிற கஷ்டங்களை பார்த்து நாம் சோர்ந்து விடுவோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:18. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்லது என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ள தேவன் நம்மை அழைத்தவர் நிச்சயம் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடமிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 1:3. நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. யோவான்ல அழகாக சொல்றாரு பாருங்க. எங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது?
அவருடைய பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது என்று சொல்லி, இன்றைக்கு நம்மளுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? நாம் எப்படி ஒரு ஐக்கியத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் இந்த நோக்கத்திற்காக தான் நம்மளை அழைத்தார். பிதாவோடு கூட குமாரன் எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறாரோ அதுபோல நாமும் குமாரனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்றுதான் அதை பிதாவும் விரும்புகிறார், குமாரனும் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளில பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவதாக பார்த்தது என்ன? அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது பார்க்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, காப்பதில் உண்மை. நம்மளை பாதுகாப்பேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று சொன்ன தகப்பன் இன்றைக்கு நம்மளை பாதுகாக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்ற சங்கீதம் 91 பார்த்தீங்கன்னு சொன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ அவருடைய சட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புகுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எனக்கு கோட்டையும் தஞ்சமுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார், என்னை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார், என்னை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் அவர் நம்மளை காப்பதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 3:3. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனாலே அவர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். என்ன பண்றாரு? காப்பதில் உண்மையாய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். பாருங்க, அந்த தீமையிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறார். அந்த ஜபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் நம் மேலே கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த தேவன் நம்மை எப்படி பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அழைத்த தேவன் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 6:13. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அடைகிறாமல். தீமையிலிருந்து நம்மளை ரட்சித்துக் கொள்ளுகிறார். நமக்கு வருகிற அந்த தீமையிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறார்? பறந்து காக்கிற பட்சியை போல நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் எந்த சூழ்நிலைகளெல்லாம் எப்படி வாழணும் என்று சொல்லி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த கடந்த நாட்களிலே கூட இந்த கொரோனா வரும்பொழுது கூட எவ்வளவு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்தார். எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனாலும் இன்றைக்கு நாம் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொன்னா அதற்கு தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருந்தார், நம்மளை காப்பவராய் இருந்தார், நம்மளை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறபடினால்தான் இந்த நாளிலும் நாம் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. அவர் இரவும் பகலும் உறங்காமல் நம்மளை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நகரத்தை காப்பாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. அவர் எப்படி பாருங்க, அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறவராய், அவர் நம்மளை பாதுகாக்கிறவராய், இரவும் பகலும் அவர் நமக்காகவே இருந்து கொண்டிருக்கிறார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ள தேவன், நம்மளை எப்படியெல்லாம் அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அழைப்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவரில் அன்பு கூறும் பொழுது எல்லாவற்றையும் அன்பு செய்கிறார். ஆனாலும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இந்த மத்தேயு 6:13 சொல்லப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். இந்த பரமண்டல ஜெபத்தை அழகா சொல்லி கொடுப்பார் ஆண்டவர். இன்றைக்கு அநேக ஜெபங்கள் ஜெபித்தால்தான் கேட்கப்படும், அநேக ஜெபங்கள் தான் இன்றைக்கு நம்மளை பாதுகாக்கும் என்று சொல்லி நம்ம நம்புறோம். கிடையவே கிடையாதுங்க.
கர்த்தரிடத்திலே முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அவரிடத்தில் அன்பு கூறுவாய் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். அதான் யோசுவா 1:9 சொல்லுகிறார், நான் 1:5 சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். யோசுவா 1:9 சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அன்றைக்கு யோசுவாவுக்கு இருந்த அந்த சவால் பயங்கரமான சவால். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சவாலான வாழ்க்கை தான். இன்றைக்கு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகும் பொழுதும் சவாலான வாழ்க்கை தான். குடும்பத்திலே வாழ்வதும் சவாலான வாழ்க்கை தான். இந்த எல்லா வாழ்க்கையிலும் எப்படி பிசாசானவன் உள்ளே நுழைய விடாதபடிக்கு, குடும்பத்திலே பிசாசானவன் உள்ளே வரவிடாதபடிக்கு அவர் இன்றும் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறவராயே இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த ஜபத்தை சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. எவ்வளவு அழகாக அந்த ஜபத்தை சொல்லுகிறார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வதை போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களை மன்னித்தருளும். எங்களை தீமையில் விடாதபடிக்கு, எங்களை சோதனையில் விடாதபடிக்கு தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அப்போ ஆண்டவருக்கு தெரியுது, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, தினம் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த தீமை நமக்கு சுற்றி இருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்று சொன்னால், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. மரண இருளிலே இருந்தால் கூட சரி, பொல்லாப்புக்கு பயப்படாத அந்த பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார். உண்மையிலேயே தேவனோடு கூட இணைந்து இருக்கிறவர்களுக்கு பல ஆபத்துக்கள் வரும் பொழுதும், பல சூழ்நிலைகள் தங்களை தாக்கும் பொழுதும் அவருடைய உள்ளம் என்ன சொல்லும் என்று சொன்னால், கர்த்தர் இருக்கிறார். அதனால்தான் தாவீது சொல்றார், அவருக்கு வந்த நெருக்கத்திலே, போராட்டங்களிலே, பிரச்சனைகளிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய அந்த உண்மை தன்மையில இந்த நாளிலே பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அழைத்தவர் எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வருகிறார். ரெண்டாவது, அந்த உண்மையுள்ள தேவன் அழைத்தார், எப்படி நம்மளை நடத்துகிறார். அந்த உண்மையுள்ள தேவன் நம்மளை அழைத்தார், எப்படி பாதுகாக்கிறார். அந்த உண்மையுள்ள தேவன் நம்மளை அழைத்தார், மன்னிக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, மன்னிப்பதில் உண்மை, காப்பதில் உண்மை, அழைப்பதில் உண்மை. இன்றைக்கு உண்மையுள்ள தேவன் என்று சொன்னால், பொய்யே பேசாத ஒரு உண்மையுள்ள தேவன் யார் என்று சொன்னால், அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே தவிர இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது பிரியமானவர்களே. பரிசுத்தமானவரும் அவர் ஒருவர் தான் பிரியமானவர்களே. இந்த உலகத்திலே அவரை போன்றவர் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. இன்றைக்கு நீங்க எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, உங்களை அவர் அழைத்தார் என்று சொன்னால் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை நீதிமானாக மாற்ற முடியும். பிரியமான என் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு யூடியூபை நீங்கள் பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த யூடியூப்ல நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் கடந்த நாட்களிலே செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற உண்மை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த நாளிலும் மூன்றாவதாக பார்க்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க,
1 யோவான் 1:9 நான் வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நம் பாவங்களை மன்னிக்கிற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே அவர் வாழும் பொழுதே, அவர் வாழ்ந்த காலங்களிலே தேவன் எல்லாரையும், எப்படிப்பட்ட பாவத்திலே இருந்தவர்களையும் அவர் மன்னிக்கிறவராய் இருந்தார். அதனால்தான் அங்கிருந்த யூதர்களுக்கு எல்லாருக்கும், அந்த வேதப்பாரர்கள் பரிசேயர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், அவர் மேல ஒரு வெறுப்பு. என்னன்னு சொன்னா, இவர் யார் மன்னிப்பதற்கு என்று சொல்லி அவர்கள் அவரை குறித்து முறுமுறுத்தார்கள். பாவங்களை மன்னிப்பதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நாம் செய்த அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்ததின் நிமித்தம் இந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே உலகம் மன்னிக்க கூடியாத பாவம் செய்திருந்தாலும் சரி, அந்த இயேசு கிறிஸ்துவால எல்லாவற்றையும் மன்னிக்க முடியும். ஏங்க அவரால் மன்னிக்க முடியும்னு சொன்னா, இந்த பாவத்தை செய்ய தூண்டுகிறவனை, இந்த பாவத்தை செய்வதற்கு காரணமானவனை அவர் அழித்தார். மனிதன் பிறக்கும் பொழுது எவனும் பாவியாக பிறக்கலங்க. அவன் வளர்ந்து வருகிற விதத்திலே பிசாசானவன் அவனுக்குள்ளே இருந்து கிரியை செய்து அந்த பாவத்திலே அவனை என்ன செய்கிறான்? தள்ளி விடுகிறான். அது ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். ஆகையினால்தான் அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகவே இந்த உலகத்தில் நமக்காக வந்து அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த தேவன் மாத்திரம் வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த பிசாசானவன் நம்மளை நரகத்துக்கு கொண்டு போயிருப்பான். இன்றைக்கு எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். யாரை முன்குறித்து அழைத்தாரோ அவரை பாதுகாக்க வைத்திருக்கிறார். அவரை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் உண்மையுள்ள தேவன் அவர் முதலாவது அழைக்கிறார், முன்குறித்து அழைக்கிறார். உண்மையுள்ள தேவன் பாதுகாக்கிறார். அந்த உண்மையுள்ள தேவன் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த மன்னிப்புல இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 34:7. 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பாருங்க, இந்த பாவம் எவ்வளவு பயங்கரமானது பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, தலைமுறையா அந்த பாவம் உங்களை சுற்றி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தலைமுறை பாவமாக இருக்கட்டும், அது மூதாதையருடைய பாவமாக இருக்கட்டும், எல்லா பாவத்தையும் ஆண்டவர் இந்த சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. எவ்வளவு மோசமான இந்த பாவம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாத்ராகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவங்களை எல்லாம் அந்த ஒரே பலி, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான பலி எல்லாவற்றையும் நீக்கி போட்டு விட்டது பிரியமானவர்களே. சற்று சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இன்றைக்கும் இந்த பாவத்தை போக்குவதற்காக எத்தனை பேர் இடத்துல போகிறார்கள், தாயத்து கட்டுகிறார்கள். என் குடும்பத்திற்கு வந்த இந்த சாபம் என்னை விட்டு நீங்க மாட்டுகிறதே என்று சொல்லி அநேக குடும்பங்களை குறித்து இன்றைக்கும் அநேக இந்த ஜோசியக்கார இடத்திலும் அநேகர் இடத்திலும் சென்று அவர்கள் பல காரியங்களை, பல பரிகாரங்களை செய்கிறார்கள். ஆனாலும் உண்மை என்னவென்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களை அவர் நிச்சயமாகவே உங்களுடைய சாபத்திலிருந்து, உங்களுடைய பாவத்திலிருந்து, உங்களுடைய அக்கிரமத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார்.
இது பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருக்குது. இந்த பாவத்தை என்ன பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்துலலாம் கேட்பாராம். 4 தலைமுறை மட்டும் அந்த சாபம் இருந்தது. ஆனா எல்லாவற்றையும் அந்த இயேசு கிறிஸ்து ஒரே சிலுவையிலே எல்லா பாவங்களையும் நீக்கி போட்டு விட்டார். அல்லேலூயா. இந்த தேவனை நாம் ஏற்றுக்கொண்டால், இந்த தேவனை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கிறவராய் இருக்கிறார். எல்லா பாவங்களையும் நீக்குகிற அந்த கிருபாதார பலி அவர்தான். அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படவில்லை என்று சொன்னார், அந்த பரிசுத்த ஆட்டுக்குட்டியாகிய அந்த இயேசு கிறிஸ்து அடிக்கப்படவில்லை என்று சொன்னார், நாம் இன்றைக்கும் விமோச்சனம் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய சத்தியம் என்பதை நீங்கள் தியானித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்வீர்கள். அது மற்றவர்களாக கூட இருக்கட்டும், இதை தியானித்து பாருங்கள். இந்த இயேசு யார் என்பதை குறித்து கொஞ்சம் அறிந்து கொள்ள நீங்கள் விரும்புங்கள். அந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் இந்த உலகத்திலே வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு எல்லோருமே பாவத்தில் அழிந்திருப்போம். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த தேவனை நீங்கள் ஒரு நாளும் அவரை ஒரு நாளாவது அவரை நினைத்து பாருங்கள். நீங்கள் எப்பொழுது நினைக்கிறீர்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் வரும்பொழுது நினைத்து பாருங்கள், இந்த குட் ஃப்ரைடே வரும்பொழுது நினைத்து பாருங்கள், இந்த ஈஸ்டர் வரும்போது நினைத்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு இவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அல்லது உங்களை தேடி வருகிறவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். உங்களை நாடி வந்து சிலர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறார்கள் சொன்னால் அவர்களை புறம்பே தள்ளாதீர்கள். அவர்கள் வந்து சொல்லும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவதாயிருக்கும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 32:5 பாருங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவ தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவ தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லி நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தேவன் நம்மளை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நான் இப்படி ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டேன். இந்த உலகத்தில் யாரும் செய்திராத பாவத்தை நான் செய்து விட்டேன். தனிமையிலே சென்று நீங்கள் தேவனிடத்தில் அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னான். நீங்கள் மனம் உடைந்து அந்த நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்கிறதில்லை. நீங்க போய் அல்லது உங்கள் அறை வீட்டுக்குள்ளே கதவை சாத்தி கொண்டு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 51:2. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே நம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வல்லமை உள்ளது. அதுதான் இந்த இடத்துல சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் பாவத்தை நீக்கி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம். பாருங்க, அதை இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நம்ம என்ன பாவம் செய்கிறோம் என்பதை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிடும் பொழுது நம்ம வாழ்க்கையே அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார், நம்மளை வாழ்வடைய செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன். அதனால்தான் அவரை பற்றி சொல்ல இருக்கிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை தாங்க இன்றைக்கு நம்மளை ரட்சித்தது.
அந்த கிருபை தாங்க நம்மளை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கிருபை தாங்க நம்மளை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நாளை குறித்து நினைத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் தியானம் செய்ய வேண்டும். இவர் மாத்திரம் இந்த உலகத்திலே வரலன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாக இருந்திருக்கும். இவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதை நாம் வாசிக்கும் பொழுது அவர் செய்த நன்மைகள், அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டாலே போதும் பிரியமானவர்களே. இந்த உலகத்திலே நாம் வந்ததின் பலனை நாம் அடைந்து விட்டோம் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 3:13. நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடு சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிகப்பெரிய பாவம். ஆனால் அதையும் மன்னிக்கிறவராய் இருக்கிற தேவனை இதில் நாம் மனம் திரும்பும் பொழுது, நம்ம அந்த மனம் திரும்பும் பொழுது தேவன் நம்மளை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இந்த மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளை மன்னித்து நம்மளோடு கூட வந்து வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏன் சொல்லுகிறோம்? உண்மையுள்ள தேவன் அழைத்து நம்மளை நடத்துகிறார். அந்த உண்மையுள்ள தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அந்த உண்மையுள்ள தேவன் நம்மளை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளை அழைத்தவர் யார்? எத்தனையோ இடங்களிலே பட்ட மக்கள் சில காரியங்களுக்காக அழைப்பார்கள். ஆனால் இங்கே அழைக்கிற தேவன் நம்மை இம்மையில் மாத்திரம் அல்ல, மறுமையில நம்மளை நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே இந்த தேவனிடத்திலே நாம் மனம் திரும்பி நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மளை எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்திலே நம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். சொந்தம் கொண்டாடுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். இந்த தேவனை நாம் துதிக்க வேண்டும். இந்த தேவனை நாம் போற்ற வேண்டும். இந்த தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நாம் எல்லோருமே அவருடைய சித்தத்தினாலே இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் அவரிடத்திலே சேரும் பொழுது கர்த்தர் நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறபடினாலே நம்மை அவர் பெருமைப்படுகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் மகன் என் மகள் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவ்வளோ பார்த்துக்கிட்டு வந்தோமே, இந்த கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என்ன அழகாக சொல்லுவா. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாயும் அவருடைய ஜனங்களாய் நம்மளை மீட்டுக்கொள்ளுகிறார். அவருடைய ஜனங்களாய் நம்மை பார்க்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் பார்க்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கிங்க. அதற்கு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, கடைசி ஒரு லைனை பாருங்க. தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையில பலியாகி ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு சதா காலமும் ராஜாதி ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாரிசில வீற்றுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகளின் மத்தியிலும்
எத்தனையோ சோதனைகள் மத்தியிலும் அவர் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்தார். ஒரு மனிதனுக்கு எப்படி பசி எடுக்குமோ, எப்படி ஒரு மனிதனுக்கு தாகம் எடுக்குமோ, அதே போல அவர் வாழ்ந்தார் இந்த உலகத்திலே. ஆகையினாலே நம்முடைய பாடுகள் என்ன, நம்முடைய வேதனைகள் என்ன, நம்முடைய சூழ்நிலைகள் என்ன, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. கர்த்தர் சொல்லப்பட்டதுபடி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை சொல்லும் பொழுதே நம்முடைய உள்ளத்தில் ஒரு பரவசம் உண்டாகும். நான் இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பும் போது கூட கடைசியாக இதை போடுவேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. அவர் நல்லவராக இருக்கிறதுனால்தான் இன்றைக்கு நம்மை பாதுகாத்து ரட்சித்து இன்றைக்கு வழிநடத்தி வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் மிக மிக நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வசனங்களை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படி செய்தீரே, எங்கள் இருதயத்திலே தியானிக்கும்படி செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாளிலும் உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்திங்க. ஒவ்வொருடைய ஆண்டவரே குடும்பத்திலும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கர்த்தர் கட்டளையிடுங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறீர். இந்த நாளில் எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளிலும் தகப்பனே இந்த உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தீர், எங்களை மன்னித்தீர் ஆண்டவரே. வேத வசனங்களை ஆராய கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் உள்ள அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.